இவற்றையெல்லாம் நாம மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறோம். முஸ்லிம் சமூகத்தில் ஜோசியம் என்கிற பெயரால் உள்ள நம்பிக்கைகள், சூனியம் என்கிற பெயரால் உள்ள நம்பிக்கைகள், தர்கா வழிபாட்டின் பெயரால் உள்ள நம்பிக்கைகள், தாயத்தின் பெயரால் உள்ள நம்பிக்கைகள், இவற்றையெல்லாம் இது அசத்தியம் என்று நாம சொல்லும்போது தனித்து தான் இருக்கு. அப்படி சொன்னதற்காகவே நம்மை அச்சுறுத்தினார்கள். ஊருக்கு எதிராக பேசுறியா, நீ தனியா இருந்து சாதிக்க போறியா, தனிமரம் தோப்பாகுமா, நீ தனியா இருந்து என்ன சாதிப்பீங்க, முன்னோர்களுக்கு மாத்தமாக புது கொள்கையை சொல்ல முனைகிறாயா, உன்னை ஊரை விட்டு நாங்க நீக்கிறோம் அப்படின்னாங்க. நீ மௌத்தா போயிட்டா பள்ளிவாசல் அடக்கம் பண்ண மாட்டோம். அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு அல்லாஹ்வின் அருளால் இந்த சத்தியத்தை நாம் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதுதான் நமக்கு அளவுகோல். ஊர் உலகம் என்ன பேசுது அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு திருமணத்துல முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு அனாச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? ஊர் உலகத்தை பார்க்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தருணத்தில் தனித்து விளங்கும் தௌஹீத் ஜமாத் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இறைவன் மனித சமூகத்தை படைக்கின்ற பொழுது பல்வேறு இயல்புகளோடு மனிதர்களை படைக்கின்றான். அத்தகைய மனித இயல்புகளில் ஒன்று, மனிதன் ஒரு கூட்டு சமூக பிராணி. அவன் தனித்திருப்பதை விரும்புவதில்லை. அவனுக்கென்று ஒரு துணை வேண்டும், குடும்பம் வேண்டும், ஒரு கூட்டம் வேண்டும். எப்போதும் கூட்டம் எங்கிருக்கிறதோ அதை நோக்கி மனிதன் நகரக்கூடிய இயல்பு கொண்டவனாக இறைவனால் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தனித்திருப்பதை அஞ்சுகிறான். சமூகத்திலிருந்து தான் தனித்து விடப்படுவதை, சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும், எங்கே இந்த சமூகம் நம்மை புறக்கணித்து விடுமோ, இந்த கூட்டத்திற்குள் நம்மை சேர்த்து விட மாட்டார்களோ என்கிற அச்சம் எப்போதும் மனிதனுக்குள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் காடுகளை அண்டி வாழ்கிற காலத்திலிருந்தே இந்த அச்சம். ஆதிவாசிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, காட்டை அண்டி வாழக்கூடிய சூழலிலும் ஒவ்வொரு குழுவாக காட்டில் உள்ள சில பகுதியை தேர்வு செய்து வாழ்வார்கள். அந்த குழுவுக்கென்று ஒரு தலைவன் இருப்பான். ஏதேனும் ஒரு குழுவில் அங்கம் வகிக்க வேண்டும். அப்படி அங்கம் வகித்தால் தான் அவனுக்கு பாதுகாப்பு, அவனுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு. எந்த குழுவிலும் அங்கம் வகிக்காமல் அந்த குழுவால் தான் புறக்கணிக்கப்படுவதை காடுகளில் வாழ்ந்த காலத்திலிருந்தே மனிதன் அஞ்சிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போதைய நவீன காலத்தில் கூட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தண்டனை என்ன? தனிமை சிறை. தனியாக இருப்பதே ஒருவனுக்கு தண்டனை. நாம் வாழ்கிற இந்த நவீன காலத்தில் ஏன் அந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களை இருட்டறையில் அடைத்து விடுவார்கள்? தனியாக சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. குறிப்பிட்ட காலம் தனிமை சிறையில் நீ வாழ வேண்டும். அந்த இருட்டை கண்டவன் அஞ்சுகிறான், தனிமையை கண்டவன் அஞ்சுகிறான். கூட்டம் எங்கிருக்கிறதோ அதை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்குள் இருக்கிறது. நாம வெளியே டீ குடிக்க போறோம், நமக்கு தெரியாத வெளியூர், எங்க டீ குடிப்போம்? அப்படியே சுத்தி ஒரு 15 கடை இருக்கும், அதுல 10 கடை ஈயாடும், கூட்டமே இருக்காது. அங்க போனா உடனே டீ ஆர்டர் பண்ணா வந்துடும், அங்க போக மாட்டார். ஏன்? இவரே ஒரு முடிவு பண்ணிடுவார், இந்த கடையில யாருமே இல்லை, இங்க டீ நல்லா இருக்காது. அப்ப எங்க நல்லா இருக்கும்? அந்த பாருங்க கூட்டமா இருக்கு, அங்கதான் நல்லா இருக்கும். போனோம்னா டீ ஆர்டர் சொல்லி வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும், அங்கதான் போவார். இது மனித இயல்பு. பண்டிகை காலத்துல பொருட்கள் வாங்குவதற்கு, துணிமணிகள் வாங்குவதற்கு கடைக்கு செல்வோம். எந்த கடைக்கு செல்வோம்? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, நம்ம தெருவுல, நம்ம ஊருக்கு பக்கத்திலே பல கடைகள் இருக்கும், அங்க போக மாட்டோம். ஏன்? கூட்டமே இல்லை, அதெல்லாம் ஒரு கடையா? அந்த கடையில துணி நல்லா இருக்குமா? அப்ப எங்க போகணும்? நகரத்துல, சிட்டியில பெரிய கடைகள், பில்லு போடுறதுக்கே 3/4 மணி நேரம் நிக்கணும், கியூல நிக்கணும் பில்லு போடுறதுக்கு. அப்ப துணியை எடுத்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரமானாலும் அங்கதான் போகணும் என்று விரும்புவார்கள். காரணம், அந்த கடையில கூட்டம் இருக்கு.
கூட்டத்தோடு தன்னை ஒருவராக ஐக்கியப்படுத்திக் கொள்வதை எல்லா மனிதனும் விரும்புகிறான். கூட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதை மனிதன் வெறுக்கிறான். இதோடு தாண்டி மனிதனுக்குள் இன்னொரு மனோபாவம் இருக்கிறது. உண்மையை தேட முற்படுகின்ற பொழுது அல்லது உண்மையை வரையறுக்க முற்படுகின்ற பொழுது உண்மையை கண்டறிவதற்குரிய அளவுகோலாகவும் கூட்டத்தை வைத்து அளவு எடுக்கிறார்கள். எந்த கருத்தில் கூட்டம் மிகைத்திருக்கிறார்கள் அங்கேதான் உண்மை இருக்கும். சத்தியம் என்பது கூட்டம் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே இருக்கும் என்கிற எண்ணம் மனிதனுக்கு இருக்கிறது. சத்தியத்தை தேட முற்படுகின்ற பொழுது நபர்களை வைத்தும் கூட்டத்தை வைத்தும் சத்தியத்தை எடை போடுகிறார்கள், உண்மையை எடை போடுகிறார்கள். தனித்து ஒருவன் ஒரு கருத்தில் இருப்பானேயானால் அவன் தனித்திருப்பதே அந்த கருத்து தவறு என்பதற்கு அடையாளமாக்கி விடுகிறார்கள். இந்த கருத்தில் யார் இருக்கிறார்? நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்களா? ஊரில் உள்ள அத்தனை மக்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்களா? சொல்லத்தக்க வகையில் எண்ணிக்கையில் இந்த கருத்தில் ஒரு கூட்டம் இருக்கின்றதா? இப்படி இருந்தால்தான் அதை சத்தியம் என்று மக்கள் ஏற்கிறார்கள். அதற்கு மாற்றமாக அந்த கருத்தில் ஒரே ஒரு நபர் தனித்து இருக்கிறார், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் அந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரும் கூட்டமாக அவர்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லும் கருத்தை ஏற்க இயலாது. ஏன்? இவர்கள் பெரும் கூட்டமாக இல்லை. கருத்தை வைத்து பேசுவதல்ல, கூட்டத்தை வைத்து உண்மையையும் பொய்யையும் கண்டறியக்கூடிய மனோபாவம், கூட்டத்தை வைத்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் எடை போடக்கூடிய மனோபாவம், தவறான கண்ணோட்டம் மனிதர்களுக்குள் இருக்கிறது. இஸ்லாம் இந்த கண்ணோட்டத்தை ஆதரிக்கின்றதா? ஒருபோதும் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு கோட்பாட்டு, ஒரு தத்துவம், ஏதேனும் ஒரு கருத்து அது உண்மையா பொய்யா என்று கண்டறிவதற்கு கூட்டம் ஒரு அளவுகோலே அல்ல. அந்த கருத்தில் பெரும்பான்மை மக்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஊரில் உள்ள அத்தனை மக்களும் அந்த கருத்தை ஏற்றிருக்க வேண்டும். எண்ண முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அந்த கருத்தை, சித்தாந்தத்தை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்க வேண்டும். விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த கருத்தில் இருப்பார்கள் என்றால் அது சத்தியம் அல்ல, அது உண்மை அல்ல என்கிற இந்த நிலைப்பாட்டை இஸ்லாம் ஏற்கவில்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய வரலாறு, திருக்குர்ஆன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய வரலாற்றில் சத்தியம் என்பது தனித்திருந்துதான் துவங்குகிறது. சின்ன நம்பர்லிருந்து சத்தியம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எண்ணிக்கை அதிகரித்து பிறகுதான் அது ஒரு பெரும் கூட்டமாக மாறுகிறது. பல நேரங்களில் அப்படிப்பட்ட பெரும் கூட்டமாக மாறாமலும் சத்தியம் இருந்திருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அந்த வரலாற்றிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கொள்கையை ஊரில் உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களா? பெருங்கொண்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இறுதி என்ன ஆனது? 950 வருடம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் மத்தியிலே சத்தியத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு நீண்ட நெடுங்காலம் சத்தியத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தும் சொல்லத்தக்க வகையில் மக்கள் அந்த சத்தியத்தை ஏற்கவில்லை. சத்தியத்தில் இருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கொள்கையில் இருந்த நபர்களை எண்ணி விடலாம். நூஹ் நபியோடு இருக்கின்ற மக்களை, மூமின்களை எண்ணிக்கையில் சொல்லிவிடலாம். நூஹ் நபி சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் முன்வைத்த சத்தியத்தை ஏற்காதவர்கள், அவர்கள் தான் எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவராக இருந்தார்கள். மொத்த ஊருமே நூஹ் நபியின் கொள்கையை புறக்கணித்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபியை காப்பாற்றினான், அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களை காப்பாற்றினான், அவருடைய பிரச்சாரத்தை ஏற்காத ஏனைய மக்களை அழித்தான் என்பது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு. இங்கே பெரும்பான்மை எங்கே இருந்தது? கூட்டத்தை வைத்து சத்தியத்தை நாம் எடை போட வேண்டும் என்றால், முடிவு செய்ய வேண்டும் என்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சத்தியத்தில் இல்லை என்று ஆகிவிடும். நூஹ் நபி என்று மட்டும் இல்லை, திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அத்தனை இறை தூதர்களின் வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு என்ன சொல்லுது?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லை வணங்கக்கூடாது, கற்சிலைகளை வணங்கக்கூடாது, அவைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்த போது அவரை பெற்றெடுத்த தந்தை இப்ராஹிம் நபியின் தந்தை அந்த சத்தியத்தை ஏற்கவில்லை. அவருடைய குடும்பத்தாரில் பலர் ஏற்கவில்லை, அவருடைய சொந்த பந்தங்கள் ஏற்கவில்லை, ஊர் மக்கள் ஏற்கவில்லை, அந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மன்னன் ஏற்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து தான் இருந்தார்கள். சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து விடப்பட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த ஊரும் இப்ராஹிம் நபியின் தந்தை முதல் கொண்டு அவருடைய குடும்பத்தார் முதல் கொண்டு அந்த சத்தியத்தை மறுத்து அசத்தியத்தில் இருந்தார்கள். அப்ப இங்கே எது சத்தியம்? சத்தியத்திற்கு அளவுகோலாக பெரும் ஒரு கூட்டத்தை மாத்திரம் நாம் பார்ப்போம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனிமையில் இருந்த காரணத்தினால், அங்கே கூட்டம் இல்லை என்கிற காரணத்தினால் அதுவே அசத்தியம் என்று ஆகிவிடும். அந்த கருத்தை நாம் சொல்வோமா? முஸ்லிம்களில் யாரேனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசத்தியத்தில் இருந்தார்கள் என்கிற ஒரு பாரதூரமான கருத்தை சொல்வோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? இப்ராஹிம் நபி இருந்ததுதான் சத்தியம், அங்க கூட்டமே இல்லையே. அவர் ஒரு ஆள் தானே, இளைஞர், ஒரே ஒரு நபர். திருக்குறான் அப்படித்தானே வர்ணிக்கிறது. சிலைகளை எல்லாம் உடைத்து அதன் மூலம் ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்த பொழுது இந்த வேலையை யார் செய்திருப்பார் என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்ட பொழுது ஒரு இளைஞர் இருக்கிறார். இளைஞர் கூட்டம் அல்ல, ஒரு இளைஞர், அவருடைய பெயர் இப்ராஹிம், அவர்தான் இந்த வேலையை செய்திருப்பார், அவர்தான் இது குறித்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒருவர் தானே. அப்ப தனித்து விடப்பட்டிருக்கிறதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அசத்தியம் என்று ஆகிவிடுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே அந்த மக்கள் மத்தியில் காணப்பட்ட எல்லா விதமான அசத்தியங்களையும் எதிர்த்து சத்தியத்தை, ஏகத்துவ கொள்கையை, ஒழுக்கத்தை போதித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் பெரும் கூட்டம் இருந்ததா? ஒரு ரசூலுல்லாஹ் நம்பர் 1 குறைந்த எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை அவருடைய மனைவி கதீஜா அம்மையார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பிலால் ஏற்றுக்கொண்டார். இப்படி குறைந்த நம்பர்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்கின்ற காலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தார்கள். இன்றைக்கு உலகெங்கிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறோம். முஹம்மது என்கிற பெயர் வைத்தவர்களே கோடிக்கணக்கில் இருக்கிறோம், லட்சக்கணக்கில் இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அந்த நிலைமை இருந்ததா? மக்காவுல ரசூலுல்லாஹ் இந்த கொள்கையை சொன்ன ஆரம்பத்தில் புதிதில் பெரும் கூட்டம்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான். அதனால்தான் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார்கள். இஸ்லாமிய வரலாறு நமக்கு மற்றொரு கருத்தையும் சொல்லும். எப்போதுமே சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடியவர்கள் குறைந்த எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிப்பார்கள், சிறுபான்மை சமூகமாகத்தான் இருப்பார்கள். அப்படி சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுவார்கள், பல இன்னல்கள் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்தகைய இன்னல்களை சந்தித்தார்கள். தாங்கள் பிறந்த சொந்த ஊரிலேயே இனிமேல் தொடர்ச்சியாக வாழ முடியாது என்கிற நிலைக்கு நபிகள் நாயகம் தள்ளப்பட்டார்கள், மூமின்கள் தள்ளப்பட்டார்கள். மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை அளித்தான், உயர்வை அளித்தான், கண்ணியத்தை அளித்தான். அது வேறு. ஆரம்பத்தில் வரலாறு என்ன? ரசூலுல்லாஹ் இந்த கொள்கையை சொன்ன பொழுதும் சிறுபான்மை. அப்ப முதல்ல முஸ்லிம்கள் நாம ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டம் எங்கே இருக்கிறதோ, காலம் காலமாக எந்த கருத்தை நடைமுறை மக்கள் மத்தியில் இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தில் 10 பேர் 20 பேர் 50 பேர் இருப்பார்களே, ஆனால் அது அசத்தியம் என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிடக் கூடாது. அந்த பார்வையை நம்ம முதல் மாற்றணும். அதுதான் நம்ம சத்தியத்தை ஏற்பதற்கு பெரும் தடையாக மாறிவிடும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள், தௌஹீதை சொன்னார்கள், ஓரிரை கொள்கை கோட்பாட்டை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார்கள். அப்ப அந்த மக்கள் மத்தியில் இருந்த தடை என்ன, தயக்கம் என்ன? இவர் என்ன சிலைகளுக்கு சக்தி இல்லை என்கிறார், கல்லை வணங்கக்கூடாது என்கிறார். மக்காவில் அன்றைக்கு ஏராளமான சிலைகளை வைத்திருந்தார்கள். அரபு மண்ணிலையும் சிலைகள் இருந்தது. லாத்து உஸா என்று அவர்களுக்கு பல பெயர்களை சூட்டிக் கொண்டார்கள். தங்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் அந்த சிலைகளத்தில் போய் கோரிக்கை வைத்தார்கள், அவற்றை வணங்கி வழிபட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் ஏக இறைவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்கிற கொள்கையை சொன்ன பொழுது அந்த மக்கள் நபிகள் நாயகம் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்ததே. நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கேட்கலையே, புதுசு புதுசா சொல்றாரு. மா சமிஅனா பி ஹாதா ஃபி ஆபாயினல் அவ்வலி, நம்முடைய முன்னோர்கள் முந்தி சென்ற முன்னோர்களிடத்தில் முஹம்மது சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. சிலைகளுக்கு சக்தி இல்லைங்கிறார், அவைகளை வணங்கக்கூடாது என்கிறார், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிறார். இதை பற்றி எல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லலையே. நம்ம முன்னோர்களுக்கு தெரியாதது முகமதுக்கு தெரிஞ்சிருச்சா? இதுதான் அவங்க நினைச்சது. இந்த எண்ணம் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்ட காரணத்தினால்தான் மக்காவில் பலரும் இறை மறுப்பாளர்களாக மாறி போனார்கள். யாரெல்லாம் அந்த எண்ணத்தை உடைத்து வந்தார்களோ, நான் முன்னோர்களை பார்க்க மாட்டேன், ஊரு கூட்டம் எங்க இருக்குன்னு அதை நான் பார்க்க மாட்டேன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 5 50 500 5 லட்சமா, அதை நான் பார்க்க மாட்டேன், கருத்தை மாத்திரமே நான் எடை போட்டு பார்ப்பேன் என்று யார் சீர்தூக்கி பார்த்தார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் சொன்ன இஸ்லாத்தில், நபிகள் நாயகம் சொன்ன சத்தியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு மாற்றமாக யோசித்தவர்கள், நம்ம முன்னோர்கள் இதை சொல்லலையே, நம்ம முன்னோர்கள்ட்ட இதை பற்றி நம்ம கேள்விப்படவில்லையே என்று யோசித்தார்களே, அந்த தடையை தாண்டி அவர்களால் வர இயலவில்லை. முன்னோர்கள் என்கிற அந்த கல்லிலேயே தடைப்பட்டு நின்று விட்டார்கள். அந்த சிந்தனையே அவர்களுக்கு தடையாக, சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாக மாறிவிட்டது. தர்ம இஸ்லாமிய சமுதாயமே, இந்த தருணத்தில் இந்த கணத்தில் தான் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கும் முஸ்லிம்களில் பல்வேறு மக்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முன்வைக்கக்கூடிய சத்திய கருத்துக்களை ஏற்பதற்கு அவர்களுக்கும் அதே தடைதான் இருக்கிறது. நாம் இந்த மக்கள் மத்தியில உண்மையை உடைத்து சொல்வதற்கு ஒருபோதும் மக்கள் ஆதரவை எதிர்பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கும். அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால், அரசியல் கட்சிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு கருத்தை சொல்வதற்கு 10 முறை யோசிப்பார்கள். ஏன் இந்த கருத்தை சொன்னா மக்கள் ஏற்பார்களா, இதை சொன்னா மக்கள்கிட்ட நமக்கு வரவேற்பு இருக்குமா, எல்லா தரப்பு மக்களும் நம்மை அங்கீகரிப்பார்களா என்று பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து கருத்து சொல்வார்கள். அவர்கள் சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் கூட தங்களது சித்தாந்த பூர்வமான கருத்தை மக்கள் மத்தியில் முன்வைப்பதாக இருந்தால் கூட இது மக்கள்கிட்ட எப்படி இருக்கும், மக்கள் இதை ஏற்றுக்குவாங்களா, மக்கள் இதை ரசிப்பாங்களா, மக்கள் இதை அங்கீகரிப்பாங்களா என்று யோசிப்பார்கள். மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கும் என்று அவர்கள் யோசித்தால் அதை சொல்லவே மாட்டாங்க. வேண்டாம், இந்த கருத்து சொல்ல வேண்டாம், இதை சொன்னோம்னா மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மை ஏசுவார்கள், நம்மை பழிப்பார்கள், நம்மை கூட்டத்திலிருந்து சமூகத்திலிருந்து நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள் என்கிற ஒரு யோசனை அவர்களுக்கு இருக்கும். எந்த அமைப்பா இருந்தாலும் இருக்கும். மக்கள் பல்சி என்னன்னு பார்த்து தான் தங்களுடைய கருத்துக்களை, சித்தாந்தங்களை பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் நாம் தமிழகத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்ய முன்வந்த பொழுது இந்த பார்வைகளுக்குள் செல்லவே இல்லை. இதை சொன்ன மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அதையெல்லாம் கணக்கே பண்ணல. அதான் நம்முடைய தனித்தன்மை. ஏன் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழகத்தில் திருக்குரான் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு சத்திய கருத்துக்களை சொன்ன பொழுது இன்றைக்கு நாம் எதையெல்லாம் சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ இவற்றையெல்லாம் ஒரு 30-40 வருடத்திற்கு முன்பு இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் பேசிய பொழுது எவ்வளவு எதிர்ப்பு. ஊர் மக்கள் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்களா, வரவேற்றார்களா? நாம் சொன்ன சத்தியத்தை யாரும் தழுவி கொண்டார்களா? பல எதிர்ப்புகள். இந்த கருத்து எங்க முன்னோர்கள்ட்ட இல்லை.
தர்காவுக்கு எதிராக, தர்கா நம்பிக்கைகளுக்கு எதிராக, வழிபாடுகளுக்கு எதிராக இன்றைக்கு மிக இலகுவாக பேசிவிட முடிகிறது. ஆனால் இதுவே ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு அதே இல்லையா? அதை பற்றி பேசிவிட முடியுமா? தமிழகத்தில் இஸ்லாத்தை சரியா புரிந்து கொள்ளாம ஆங்காங்கே பல்வேறு தர்காக்கள், மகான்கள் என்கிற பெயரால், அவுலியாக்கள் என்கிற பெயரால், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர் பேர்ல பல தர்காக்கள் இருக்கும். ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர் பேர்ல பல தர்காக்கள் இருக்கும். ஷாஹுல் ஹமீது நாயகம்னு தான் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய அவுலியாக்கள். அதை தாண்டி ஊருக்கு ஊரு அவுலியாக்கள் இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு 5 தெருவுக்கு சேர்த்து ஒரு அவுலியா இருப்பார். அங்க ஒரு தர்கா இருக்கும். இப்படி எங்கு பார்த்தாலும் தமிழகம் தர்காக்களால் நிரம்பி வழிந்தது. பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது இவர்கள் யாரை அவுலியாக்கள் என்கிறார்களோ, மகான்கள் என்று நம்புகிறார்களோ அவர்கள் பெயரைத்தான் சூட்டுவார்கள். இப்ப தானே தௌஹீத் பிரச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் போன் பண்ணி, பாய் புதுசா ஒரு பேர் சொல்லுங்க. புதுசா நம்ம யாருமே அந்த பேரை வச்சிருக்க கூடாது, புதுசா ஒரு பேர் சொல்லுங்க பாய். நம்ம டிக்ஷனரியை பார்த்து பல பேர் சொன்னால் இதெல்லாம் இருக்கு பாய், பக்கத்து வீட்டில் இந்த பேர் இருக்கு, எழுத்த வீட்டில் இதே பேர்ல ஒரு ஆள் இருக்கிறாரு, புதுசா பேர் சொல்லணும் பாய், யாரும் வச்சிருக்க கூடாது. யாரும் வைக்காதனா நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில் இப்லீஸ்னு வைங்க, ஃபிரௌனு, ஹாமானு, காரூனு, இதெல்லாம் தான் தனித்த பேர். அவன் ஒருத்தன் தான் அந்த பேர்ல இருக்கான். வேற என்ன யாரும் வைக்க கூடாதுன்னா எப்படி? யாரும் வைக்காத பேர் நம்ம எங்க போய் தேடுறது? இது இப்போ உள்ள ட்ரெண்டு. முந்தி என்ன, நம்ம முன்னோர்கள் காலத்தில் சமூகத்தில் பெயர் சூட்டுறதுன்னா என்ன? ஒண்ணு வேண்டாம், கூட்டத்தில் ஒரு 50 பேர் இருக்கிற கூட்டத்தில் முஹிதீன் கூப்பிடுங்க, ஒரு 10 பேர் திரும்பி வைப்பார். என்னதான் கூட்டிங்களா? ஏன் முஹிதீன் பேர் இருக்கும். 50 பேர் இருக்கிற கூட்டத்தில் முஹிதீன் சொன்னா 10 பேர் திரும்பி பார்ப்பான். மிச்சமுள்ள 40 பேர் இருப்பான்ல. அடுத்து அப்துல் காதர்னு கூப்பிடுங்க, அந்த 40 பேர்ல இன்னொரு ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்பான். அடுத்து ஜீலானின்னு கூப்பிடுங்க, மிச்சமுள்ள 30 பேர்ல ஒரு 15 பேர் திரும்பி பார்ப்பான். ஒரு 15 பேர் தான் மிஞ்சி இருப்பான். அவனுக்கு வேற வேற அவுலியாக்கள் மகான்கள் பேர்லாம் இருக்கும். அடுத்து ஷாஹுல் ஹமீது ஆரம்பிக்கணும். ஏன் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி, இதைத்தான் 3 பேரா பிரிச்சு வச்சிருக்காங்க. முஹிதீன் ஒரு குரூப், அப்துல் காதிர் ஜீலானி. நம்ம பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் அந்த பெயர்களை சூட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த நம்பிக்கையில் தான் சூட்டுகிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் என்னென்ன தர்காக்கள் இருக்கிறதோ, அந்த தர்காக்களுக்கு என்ன பெயர்கள் இருக்கிறதோ அதை அந்த பேரை பிள்ளைகளுக்கு சூட்டுவாங்க. அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. சர்வ வல்லமை பொருந்தியவராக தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்ட மனிதரை கருதினார்கள். தங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் பள்ளி வாசலுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது, அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ இல்லையோ, நேராக தர்காக்களுக்கு சென்று விடுவார்கள். குடும்பத்தில் கஷ்டமா தர்காவுக்கு போயிடுவாங்க, நோய் நொடியா தர்காவுக்கு போயிடுவாங்க, வறுமையா தர்காவுக்கு போயிடுவாங்க, பிள்ளைக்கு உடம்பு முடியலையா தர்காவுக்கு போயிடுவாங்க, தாயத்து கட்டணுமா தர்காவுக்கு போயிடுவாங்க. அவ்வளோ எதுக்கு? வீட்டில் ஒரு ஆள் பாஸ்போர்ட் அடிச்சு வெளிநாட்டுக்கு போறாரா, அந்த பாஸ்போர்ட்டை விசாவை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எங்க தர்காவில் வச்சாகணும். ஃபர்ஸ்ட் இமிகிரேஷன் கிளியர் பண்றதே அவர் தான், அவுலியா தான். அவர் கிளியர் பண்ணி கொடுத்தா தான் அவர் வெளிநாட்டுக்கே போவார். அப்படித்தானே இருந்துச்சு நம்ம சமுதாயத்தில். இந்த நம்பிக்கையில் எல்லா மக்களும் ஊறி போயிருந்தார்கள். 100க்கு 100 விழுக்காடு இந்த நம்பிக்கையில ஊறி போயிருந்த பொழுது அந்த மக்கள் மத்தியில் நாம சொன்னோம், தர்காக்கள் அடக்கம் செய்யப்பட்ட மனிதரை வணங்காதீர்கள், சமாதிகளை வழிபாடு செய்யாதீர்கள், கபரை போய் சுத்தி வராதீங்க, அதுக்கு மாலை போடாதீங்க, சந்தனம் பூசாதீங்க, விளக்கு ஏத்தாதீங்க, எண்ணெய் ஊத்தாதீங்க, அங்க சஜிதா செய்யாதீங்க, கையேந்தி துவா கேட்காதீங்க. ஏன்? வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவு கூட அதிகாரம் இல்லை. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடியார்கள் தான், அவர்கள் யாரையும் படைக்கவில்லை.
ஒரு ஈய கூட அவங்க படைக்கல. அவர்களுக்கு படையல் செய்யப்பட்ட உணவுகளில் ஈ அமர்ந்து கொண்டு அந்த ஈக்கள் அந்த உணவை உண்டால் அதை தடுப்பதற்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் அவரிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அவர்கள் செவிமடுப்பவர்களாக இல்லை, செவிமடுத்தாலும் பதிலளிப்பவர்களாக இல்லை. எத்தனை எத்தனை திருக்குர்ஆனினுடைய வசனங்கள். இறந்து போனவர்களை வணங்கக்கூடாது, அவர்களுக்கு தர்காக்களை எழுப்பக்கூடாது, அவர்களிடத்தில் நாம் துவா செய்யக்கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது. நம்மை படைத்த இறைவன், அவர்களுக்கும் எஜமானன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்கி வழிபட வேண்டும். அந்த ஏகத்துவ கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய முழக்கம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அது ஒரு சொல் அல்ல, அது ஒரு கொள்கை, கொள்கை முழக்கம். அது வெறுமனே வாய் வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு செல்வதல்ல. குழந்தைகளில் தொட்டிலில் போட்டு ஆட்டுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ராகம் பாடுவதல்ல, கொள்கை முழக்கம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அரபு தேச மக்கள் மத்தியிலே நபிகள் நாயகம் சொன்ன பொழுதுதான் அத்தனை அடி, அவ்வளவு உதை. எதற்காக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக. எதற்காக யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியதற்காக. எண்ணற்ற நபித்தோழர்கள் அடி வாங்கினார்கள். எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக. மக்காவிலிருந்து கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் முதல் கொண்டு விரட்டப்பட்டார்களே, எதற்காக வேண்டி? அவர்கள் அனைவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கொள்கையை சொன்னதற்காக. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கி வழிபட மாட்டோம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஹஜ்ஜில தல்பியா சொல்றாங்கல்ல, இஹ்ராம் அணிந்ததிலிருந்து எல்லையை கடந்து செல்வதிலிருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடிக்கும் வரையிலே ஒரு ஹாஜி, ஒரு ஹஜ்ஜுக்கு செல்பவர் அதிகம் அதிகம் சொல்லக்கூடிய வார்த்தை எது? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்க வல் முல்க் லா ஷரீக லக். எல்லோரும் சேர்ந்து எந்த நாட்டிலிருந்து வந்தாலும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், எந்த நிறத்தில் அவர் இருந்தாலும், இஹ்ராம் என்கிற அந்த ஆடையை மாத்திரம் அணிந்து கொண்டு லட்சோப லட்ச மக்கள் திரளிலே தன்னை ஒருவராக அடையாளப்படுத்திக் கொண்டு, ஐக்கியப்படுத்திக் கொண்டு, அங்கிருந்து கொண்டு கொள்கை முழக்கத்தை முன்வைக்கிறார். லப்பைக் இறைவா, உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். அல்லாஹும்ம லப்பைக் இறைவா, உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். லப்பைக் இறைவா, நான் வந்து விட்டேன். லா ஷரீக லக் இறைவா, உனக்கு இணையே இல்லை, உனக்கு பங்காளி கிடையாது. வானத்தை படைத்தது நீ, பூமியை படைத்தது நீ, எனக்கு ரிஸ்க் அளிப்பது நீ, என்னுடைய வாழ்வில் நடைபெறக்கூடிய இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் காரணமானவன் நீ. என்னுடைய வாழ்வில் ஒரு நன்மை ஏற்பட வேண்டுமா? உன் மூலமாக மட்டுமே ஏற்படும் இறைவா. என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை அகற்ற வேண்டுமா? உன் மூலமாக மட்டுமே நடக்கும் இறைவா. வானத்தை நிர்வகிப்பதில், பூமியை நிர்வகிப்பதில், மனிதர்களை நிர்வகிப்பதில் உனக்கு இணை, உனக்கு கூட்டாளி யாருமே இல்லை. லா ஷரீக லக், உனக்கு இணையே இல்லை இறைவா. அந்த தௌஹீதை தாங்க அங்க சொல்றோம். ஹஜ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமே என்ன? அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களையோ பொருட்களையோ நாம் வணங்கி வழிபடக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். அந்த முழக்கம் தான் ஹஜ்ஜி. இங்க கொடுமை என்ன? அந்த முழக்கத்தை சொல்லிட்டே போவாரு, சொல்லிட்டு வருவாரு, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால தர்காவுக்கு போயிட்டு வருவார். திருவனந்தபுரம் வழியா வந்தாங்கன்னு வைங்க, அங்க ஒரு தர்கா இருக்கு, அங்க போயிட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் அங்க சொல்லிட்டு வருது. அங்க போய் ஏன் சொல்றீங்க? அப்ப ஹஜ்ஜில் சொன்னது என்னாச்சு? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் என்று சொன்னீர்களே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னீர்களே, வாய் வலிக்க சொன்னீர்களே, எல்லாம் வெற்றி முழக்கமா? பசப்பு வார்த்தைகளா? நாம் என்ன அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி அளித்தோமோ அதன்படி நடக்க வேண்டாமா நம்முடைய வாழ்வில்? இத மக்கள் மத்தியில விளக்கி நம்ம பிரச்சாரம் பண்ணோம்.
அவுலியாக்கள் மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு அவரை வணங்கி வழிபடாதீங்க, அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை, அல்லாஹ்வைத்தான் நம்ம வணங்கணும் என்று சொன்ன பொழுது எவ்வளவு எதிர்ப்பு, எத்தனை கேள்வி. இது நீ ஊர்ல என்னப்பா 2 பேர் சொல்றீங்க, 5 பேர் இந்த கருத்தை சொல்றீங்க, எங்க முன்னோர்கள் இந்த தர்காவை தானே வணங்கி வழிபட்டாங்க, எங்க இமாம்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, எங்க இமாம்கள் நீங்க சொன்னதை சொல்லி தரலையே. எவ்வளவு பெரியார்கள் நாங்க பார்த்திருக்கிறோம், அந்த பெரியார்கள் யாரும் நீங்கள் சொன்னதை சொல்லவில்லையே. அப்ப சத்தியத்தை எங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு கருத்தை சொல்றோம்னா அது குர்ஆன்ல இருக்கா, ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்களா, அப்படி பார்க்கணும். குர்ஆன்ல இல்லாதையா நாங்க சொன்னோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத நாங்க எதுவும் சொன்னோமா? குர்ஆன்ல உள்ளது, ரசூலுல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கைகள், அல்லாஹ்வின் தூதருடைய நற்செய்திகள் எல்லாவற்றையும் தாங்கிதானே இது குறித்து மக்கள் மத்தியில் விளக்கி சொன்னோம். அப்ப இதை சொல்வதற்கே அவ்வளவு எதிர்ப்பு. தனித்து விடப்பட்டோம் நாம. ஒரு ஊர்ல இந்த கொள்கையை சொல்றவங்க ஆரம்ப காலத்தில் 5 பேர் 10 பேர். இதை சொன்னதற்காக எவ்வளவு பிரச்சனை. அந்த 4 பேர் 5 பேர் சம்பாதித்த சந்தித்த கஷ்டங்கள் எவ்வளவு. இதே இந்த நெல்லிக்குப்பத்திலே நாம் இந்த கொலையை சொன்னதற்காக எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம். இதை சொல்றதுனால தாயத்து கட்டாதீங்கன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுவானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான். ஏன்? அது தௌஹீத் கிடையாது. தாயத்து கட்டுவது தௌஹீத் அல்ல, அது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவிற்கு மாற்றம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா என்ன சொல்லுது? அல்லாஹ்வுக்கு தான் ஆற்றல். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படின்னா என்ன? ஆற்றல் அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில் எதுவும் மனிதர்களுக்கு இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை சொல்லிட்டு இவர் என்ன செய்வாரா? தனக்கு காய்ச்சல் வந்தா, நோய் நொடி வந்தா தாயத்து கட்டிடுவாங்க. தர்காவுக்கு போவாராம். அங்க பள்ளிவாசல அசர்த்துமார்கள் இருப்பாங்க. தாயத்து கட்டி விடுறதுக்குனே சில ஆட்கள் இருப்பார். அவர் சொம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பார். நம்ம போகணும், நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா போகணும். அஜரத், என் பிள்ளைக்கு 3 நாளாக காய்ச்சல்னு ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. இவர் நேரம் போகிறது எங்க? தர்காவுக்கு தான். என்னன்னு பாருங்க. அவர் தண்ணி எடுப்பார், தசு குசுங்குவார், கூர்ந்து கவனிச்சா கூட கேட்காது, எப்படிங்குவார். ஏதாவது கேட்குப்பார், சரி நம்ம பெருசாக நிறைய ஓதுறார் போல இருக்கு, நிறைய தெரிஞ்சிருப்பார் போல, என்ன கூர்ந்து கவனிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது அவர் என்ன ஓதுறார். எப்படிங்குவார். கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவார், தண்ணியை ஊற்றி தூப்புனா அதில் துப்ப வேற செய்வார். அதுக்கப்புறம் தான் அதில் ஊர்பட்ட வைரஸ் இறங்கிருக்கும். அது சாதா தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதில் இவர் என்ன தூணு துப்பிடுவார். இன்னும் சில பேர் காரி வேற துப்பிடுவாங்க. அதை கொண்டு போய் தூங்கிட்டு இருக்கிற குழந்தைல மூஞ்சில் அடிக்கவும் அது பேந்த முழிக்கும். நம்மளை என்னடா பண்ணாங்க, இப்போ நம்ம நல்லா தானே தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கையில் ஒரு தாயத்து கட்டுறது. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இதே ஃபார்மெட்டு, இதே ஃபார்முலா தான். அப்போ அந்த தாயத்து கட்டினா அதோடைய அர்த்தம் என்ன? என் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற நோய், எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை இந்த தாயத்து கட்டிட்டோம்னா நோய் நீங்கிரும். எனக்கும் என் பிள்ளைக்கும் இனிமேல் வரவிருக்கக்கூடிய ஒரு துன்பம், அந்த துன்பத்தை இந்த தாயத்து கட்டிவிட்டால் துன்பம் வராது, தடுக்கப்படும், காப்பாற்றப்படும். இந்த தாயத்து தடுத்துடும். அதான நம்பிக்கை. அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை ஒரு கயிறு மேல வைக்கிறீங்க. அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அது எப்படி தௌஹீத் ஆகும்? அது எப்படி சத்தியமாகும்? அது என்றைக்காவது முஸ்லீம்கள், நீங்க பிற சமூகத்தை பத்தி நம்ம பேசல, முஸ்லீம்கள் நீங்க இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தாயத்து கட்டுறீங்களே, அது இஸ்லாத்துல உள்ளதான்னு நீங்க பாத்தீங்களா? எந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து இந்த தாயத்தை கட்டினீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய எந்த நபிமொழியை பார்த்து கவர்ந்து போய் அல்லது இந்த விஷயத்தை விளங்கி கொண்டு இந்த தாயத்தை கட்டினீங்க? என்ன உங்களுக்கான ஆதாரம் என்ன? அளவுகோல் என்ன? காலங்காலமா இந்த வார்த்தையை தாண்டி உங்ககிட்ட வேறு வார்த்தை இருக்கா? தாயத்து நாங்க என்ன இன்னைக்கு நேரத்தா கட்டுறோம், காலங்காலமா கட்டிக்கிட்டு இருக்கிறோம், பரம்பரையா கட்டுறோம், 500 வருஷமா அப்படின்றார். ஊர் ஆரம்பிச்ச வருஷத்தை தேடினாலே 300 வருஷத்துல சுருங்கிரும். இவர் சொல்வார் 500 வருஷமா நாங்க இந்த தாயத்தை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரி, 500 வருஷமா கட்டினதாவே இருக்கட்டும், அதுக்காக வேண்டி அது உண்மை ஆயிருமா, சத்தியம் ஆயிருமா? குர்ஆன்ல இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் இப்படிதான் பள்ளிவாசல் இருந்துகிட்டு தனக்கு கஷ்டம்னு சொன்ன சஹாபாக்கள் கையில எல்லாம் தாயத்து கட்டி அனுப்பி விட்டாங்களா? அபூபக்கர் வாங்க நீங்க ஒரு தாயத்து கட்டுங்க. அவங்க சந்திக்காத கஷ்டமா? எவ்வளவு யுத்தங்களை சந்திச்சாங்க,
எவ்வளவு நாட்கள் சாப்பாடு இல்லாம பசி பட்டினியோட காலங்களை கழித்தார்கள். எவ்வளவு துன்பம், எவ்வளவு இன்னல்கள். அப்போதெல்லாம் எல்லாரும் வாங்க வரிசையா தாயத்து கட்டிக்கங்கன்னு சொல்ல தாயத்து கட்டி விட்டாங்களா? இது யாருடைய கலாச்சாரம்? இது இஸ்லாமிய கல்ச்சர் கிடையாது. ரசூலுல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு கலாச்சாரத்தை சொல்லி தரவே இல்லை. அப்ப இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒன்றை இஸ்லாம் என்று முத்திரை குத்தி கேட்டால் முன்னோர்கள் பெரியோர்கள் காலம் காலமாக என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி அதற்கு சத்தியம் என்கிற முலாமை பூசுகிறார்கள். எப்படி சத்தியமாகும்? இதெல்லாம் கூடாது நம்ம சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட ஆதரவு வருமா? அதை நம்ம பார்க்கல. மக்கள் எதிர்த்தாலும், ஊர் உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை வேறு விதமாக பேசினாலும், கல்லெடுத்து அடித்தாலும் இந்த கொள்கையை சொல்வோம் என்று தான் நாம் ஒவ்வொரு ஊரிலையும் இந்த கொள்கையை சொல்லும். ஜோசியம் நம்ம சமூகத்திலேயே எத்தனை விதமான மூட நம்பிக்கைகள், தாயத்து மாதிரி பல மூட நம்பிக்கைகள் நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு. அதுக்கு எதிரால பேசவே முடியாது, பயம் காட்டுவாங்க. பில்லி சூனியம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது வாயை திறந்த உனக்கு சூனியம் வச்சிருவேன் அப்படிங்குவாங்க ஆரம்ப காலத்தில். இன்னும் சில பேர் மக்களை ஏமாற்றுவதற்கு என்கிட்ட ஒரு 10 ஜின்னு இருக்கு அப்படிங்குவார். 10 ஜின்னு, ஒரு 1 2 இல்லை 10 ஜின்னு வச்சிருக்கிறாராம். சரி, அந்த 10 ஜின்னை வச்சு என்ன செய்வாராம்? ஏதாவது நம்ம சொன்னதுக்கு மாத்தமா எவனாவது உனக்கு வேண்டாதவன் யாரும் இருக்கிறானா சொல்லு, அந்த ஜின்னை வச்சு அவன் காரியத்தை முடிச்சிருவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அந்த ஜின்னை வச்சு பண்ணிடலாம். இந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியில் உண்டாக்குறதுக்கு நடிப்பாங்க. எப்படி நடிப்பாங்க? நம்ம போவோமா, பக்கத்தில் போகும்போது அந்த அஜரத் என்னதையுமா செய்வாரு, பக்கத்தில் இருந்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா இப்படின்னு இங்கே பேசிக்கிட்டு இருப்பார். என்னவா இங்கே பேசி முடிச்சுட்டு ஆச்சா நீங்கள் போங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன் இப்படின்னு சோத்தை பார்த்து பேசிக்கிட்டு இங்கே சொல்வார், இப்போ தான் ஒரு ஜின்னு வந்துச்சு, அந்த ஜின்னிட தான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம நம்பணுமா? நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இப்படிலாம் கதை விட்டாங்க. அப்போ சூனியத்தை காட்டி பயம் காட்டுறது, ஜின்களை நான் அடக்கி வச்சிருக்கிறேன், கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன்னு பயம் காட்டுறது, சூனியத்துக்கு எதிராக எந்த அளவுக்கு நம்ம பிரச்சாரம் செய்தோமே. ஏன் ஜின்களை மனிதர்கள் கட்டுப்படுத்த இயலாது, அந்த ஆற்றலை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது தனிச்சிறப்பு. அதை தாண்டி இன்றைக்கு ஒரு மனிதன் நான் ஜின்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறேன், கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று மக்கள் மத்தியில் நம்ம விளக்கி பிரச்சாரம் பண்ணமே. அப்பெல்லாம் நம்ம எதிர்ப்புக்கு நம்ம பயந்தோமா? தனியாக தான் அந்த கருத்தை நம்ம சொன்னோம். ஊர் உலகம் முழுக்க சூனிய நம்பிக்கையில் இருந்தாங்க. சூனியத்தை, பில்லி சூனியம், ஒரு எலுமிச்சம்பழத்தை காட்டி பயம் காட்டுறது. ரோட்ல போய்கிட்டே இருப்பாரு, ஒரு எலுமிச்சம்பழம் துண்டு இருந்துச்சுன்னு வைங்க, அது பாதி எலுமிச்சம்பழம் கிடைச்சுன்னு வைங்க, அப்படியே ஸ்டக்காகி நிற்பார். 10 கிலோமீட்டர் அல்லது 1/2 கிலோமீட்டர் சுற்றி போவார். ஏன்? நமக்கு எவனோ சூனியம் வைக்கிறான். எது? இந்த எலுமிச்சம்பழத்தில், இந்த பாதி எலுமிச்சம்பழத்தில் இவனுக்கு எவனோ சூனியம் வைக்க போறான். சரி, இவர் சூனியம் வைக்கிற அளவுக்கு இவர் யார்? பெரிய ஆளா? இவர் என்ன பெரிய அம்பானியா, டாடா பிர்லாவா இருந்தாரா? அவர் பாட்டு போறது ஒரு சின்ன வேலைக்கு போறாரு, அதுக்கு இவருக்கு யாரும் சூனியம் வைக்கிறான், நம்மளை யாரோ டார்கெட் பண்றாங்க, நமக்கு தான் சூனியம் வைக்கிறாங்க. இந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. தேங்காய் துண்டு கடந்தா போதும், இது சூனியம் வச்சு பிரிக்கிறாங்க, கணவன் மனைவியை பிரிக்கிறாங்க, அவனை லூஸ் ஆக்கிறதுக்கு, பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு இந்த சூனியம் பண்றாங்கன்னு பயந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கேற்ப ஊர்லையும் உலகத்திலையும் நாங்க சூனியவாதிகள், மந்திரக்காரர்கள், எங்களுக்கு மந்திரம்லாம் தெரியும், நாங்கள் சூனியம்லாம் பண்ணுவோம், சூனியத்தின் மூலமா எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்றெல்லாம் சொன்னார்கள். இறை தூதர்களின் வழிமுறை என்ன? அசத்தியத்திற்கு முன்னால் ஒருபோதும் பயப்படக்கூடாது. அதான் இறை தூதர்களின் வழிமுறை. ஒரு கருத்து அசத்தியம் என்று தெரிந்து விட்டதா, அதில் உண்மை இல்லை, பொய் தான் நிரம்பி இருக்கிறது என்பது தெரிந்து விட்டதா, அதற்கு பிறகு பெண்ணும் பெரிய கூட்டம் அந்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோ, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் மதிமயங்கி போயோ பயப்படவே கூடாது. துணிஞ்சு சத்தியத்தை சொல்லணும். பல்வேறு நபிமார்களை அவர்கள் அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த போலி தெய்வங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்த பொழுது நபிமார்களை அந்த போலி தெய்வங்களை காட்டி அச்சுறுத்தினார்கள். எங்க சிலைகளுக்கு எதிராக பேசுறீங்களா? எங்க சிலைகள் உங்களை சும்மா விடாது, உங்களை தண்டித்து விடும், உங்க வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்களை சந்திப்பீர்கள், அச்சுறுத்தினார்கள். தூதர்கள் பயப்படலை. அப்படியா? எனக்கு எதிராக உங்க போலி தெய்வங்களை வச்சு சதி பண்ண போறீங்களா? பண்ணு, நல்லா பண்ணு, நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஒலா ஹாஃபு மா துஷிகூன பிஹி ஷைஆ.
நீங்கள் எதற்கு அல்லாஹ்வுக்கு இணையாக வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தகைய போலி தெய்வங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். எல்லா இறை தூதர்களும் சொன்ன வார்த்தை. நான் பயப்பட மாட்டேன். பண்ணுப்பா, நீ என்ன பண்ண போற பண்ணு, என்ன முடக்க போறியா முடக்கு, இதுதான் தூதர்கள் சொன்னது. அந்த வழியில் நாமும் பெரும்பான்மை கூட்டத்துக்கு பயப்படாம சொன்னோம். சூனியத்தை காட்டி மக்களை ஏமாத்துறீங்களா? மக்களிருந்து காசு பணத்தை பறிக்கிறீங்களா? அவருடைய அறியாமையை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்துகிறீர்களா? மக்கள் வேண்டுமானால் பயப்படலாம், நாங்கள் பயப்பட மாட்டோம்பா. உனக்கு சூனியம் பண்றதுக்கு என்ன வேலை? எங்களுக்கு சூனிய வையின்னும், எங்களுக்கு சூனிய வை. உனக்கு என்ன வேணும்? பயம் காட்டுவாங்க. முடி வா, வந்து மொட்டை அடிச்சுக்க, எல்லா முடியும் எடுத்துட்டு போ, பண்ணு. அழுக்கு ஆடை வேண்டும். எத்தனை வருஷம் அழுக்குன்னு மட்டும் சொல்லு. எத்தனை வருஷம் அழுக்கு வேணும் உனக்கு? இந்த பசங்க எவ்வளோ பேர் ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க. இந்த அஜி பண்ணாக்கு வாங்கினா அடுத்த அஜி பண்ணாக்கு தான் துவைக்கிறாங்க. அந்த அழுக்கு போதுமா? காலடி மண்ணு வேணும். காலடி மண்ணா, இந்த கொத்தனாரை கூப்பிடு, 2 லாரி லோடு மண் எடுத்துட்டு வா, நாங்கள் எல்லாம் கூட்டமாக அதில் ஏறிடுறோம். உனக்கு தனித்தனியாக வேணும்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லோடு மண் எடுத்துட்டு வா, தனித்தனியாக நான் மிதிச்சு அந்த மண்ணை எடுத்துட்டு போ, பண்ணு, சூனியம் பண்ணு. என்ன மக்களை எப்படி எதன் பேரில் ஏமாத்துறீங்க? இதே மாதிரி இந்த ஜோசியத்தின் பேரால் ஏமாத்தினாங்க. இப்போ கூட இந்த புதிய அரசு பொறுப்பேற்று கொண்டதற்கு பிறகு ரத்தன் பண்டிட்டுங்கிற ஒரு ஜோசியர், அவரை அரசுல ஒரு முக்கிய பொறுப்புல நியமனம் பண்றாங்க. ஒருவரை ஒரு அரசு பதவியில் நியமனம் பண்றதா இருந்தா அதற்குரிய தகுதிகள் அவர்கிட்ட இருந்தா அதன் மூலமா மக்களுக்கு பலன் இருக்கு, அரசு பணிகளினுடைய சுமையை அவர் குறைக்கிறான்னா யாரையும் நியமிக்கலாம். அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஜோசியர் என்பதாலேயே அரசு பணியில் ஒருவரை பணியமர்த்தலாமா, குடியமர்த்தலாமா? அப்ப நாம கேட்டோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதை விமர்சனம் பண்ணாங்க. எதுக்கு அவர் ஒரு ஜோசியருக்கே அந்த பொறுப்பை கொடுக்குறீங்க? நாம் அறிந்தவர்களுக்கு வேறு எந்த திறமையும் அவருக்கு இல்லையே, ஒரு அரசு பணியில் பணி செஞ்ச அனுபவம்லாம் அவருக்கு கிடையாது, எதுக்கு இந்த பணியை கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் கேட்டாங்க. இன்னும் பல்வேறு எதிர்கட்சி
الله أكبر الله أكبر.